பப்ளிக் எக்ஸாம் நினச்சி பயந்துட்டே இருக்காதீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. பப்ளிக் எக்ஸாமுக்கு போற முன்னாடி ஃபுல்லா கொஸ்டின் நம்மளால கவரே பண்ண முடியாது. சரி, அதனால இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போங்க. சரியா? இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை படிச்சுட்டு போனாலே முக்காவாசி கொஸ்டின் அதுல இருந்து வந்துடும். அப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்து படிங்க. அதுல இருந்து படிச்சீங்கனாலே முக்காவாசி கொஸ்டின் வந்துடும். என்னைய பொறுத்த வரைக்கும் நான்லாம் வந்து தெய்வான ஒரு கைடு வந்து யூஸ் பண்ணேன். அது வந்து நீங்களும் யூஸ் பண்ணலாம். அதுல வந்து எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் இருக்கும். நீங்க அதை பார்த்து படிச்சீங்கனாலே முக்காவாசி கவர் ஆயிரும். பக்கத்துல இருக்க ஸ்டேஷனரியில கேட்டு பாருங்க, வெறும் 30 ரூபா அந்த மாதிரி தான் வரும். அதை வாங்கி பாருங்க. எழுத போற அன்னைக்கு நைட்டு வந்து எதை பத்தி நினைக்காதீங்க. எவ்வளவு கவர் பண்ணியிருக்கோம் அதை பத்திலாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க படிச்சதுல இருந்தா கொஸ்டின் ஈஸியா கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சிருந்தீங்கன்னா ஓகே, சேஃப். நீங்க பாஸ், கன்ஃபார்ம் பாஸுக்கு மேல வாங்கிடுவீங்க. நல்ல மார்க் எடுக்கணும்னா நீங்க படிச்சதை மட்டும் ரீகால் காலையில எந்திரிச்சு நேரமா எந்திரிச்சு ரீகால் பாத்தீங்கன்னாலே போதும். நல்ல மார்க் கன்ஃபார்ம் வரும். சரியா? அதுக்கப்புறம் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க. சரியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் அதை படிச்சுட்டேன்டா இதை படிச்சுட்டேனான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்கனாலே முக்காவாசி மறந்து போயிடும். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹால்ல போயிட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கினோனையும் ஆன்சர் ஷீட்ல எழுதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கொஸ்டின் பேப்பர் வந்து நல்லா ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துருங்க. சரியா? ரீட் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த கொஸ்டினுக்கு நல்ல ஆன்சர் தெரியும்னா அந்த கொஸ்டினோட ஆன்சரை மட்டும் எடுத்து எழுதுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா இல்லைன்னா டைம் வந்து 3 மணி நேரத்துக்குள்ள டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். அது முடிக்கவே முடியாது 3 மணி நேரத்துக்குள்ள. உங்களுக்கு நல்லா தெரியற கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்டே எழுதிட்டோம்னா ஈஸியா இருக்கும். நம்மளுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் திருத்துறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் வைஸா எழுதிருங்க. நல்லா தெரிஞ்சதையும் நல்லா ஆர்டர் வைஸா எழுதிட்டீங்கன்னா திருத்தவங்களுக்கும் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து சரி டக்கு டக்குன்னு திருத்திக்கிட்டே போயிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு மார்க் போட்டுட்டே போயிடுவாங்க. ஆனால் ஆர்டர் வைஸாக டிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ரோமன்னா ஃபர்ஸ்ட் ரோமன் எழுதுங்க. செகண்ட் ரோமன்னா செகண்ட் ரோமனில் நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை ஆர்டர் வைஸாக எழுதுங்க. ரோமனையே மாற்றி எழுதிடாதீங்க. அதுதான் நான் சொல்கிறது. இப்போ வந்து 13 மார்க்கு அப்படி இல்லைன்னா 10 மார்க்கு 16 மார்க்லாம் இருக்கும். அந்த கொஸ்டினை வந்து எழுதுறேன்னா அதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. அதை ஃபுல்லாமே எழுதி முடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 16 மார்க்கு, அடுத்து ஒரு 2 மார்க்கு அப்படின்னு கஜன்னு எழுதினீங்கன்னா திருத்தங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்புறம் வந்து எழுதுனதை வந்து திருத்தறதுக்கே அவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆயிரும். அப்புறம் வந்து மார்க் அடிச்சு விட்டு போயிடுவாங்க. நீ என்னதான் எழுதியிருந்தாலும் கரெக்டா எழுதியிருந்தாலும் அவங்க வந்து அடிச்சு விட்டே போயிடுவாங்க. சரியா? அதனால வந்து ஆர்டர் வைஸா எழுத பாருங்க. அப்புறம் வந்துட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளோட பென்னு ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு போயிருங்க. ஸ்டேஷனரி ஐட்டம்ஸை நைட்டே வந்து எல்லாத்தையும் ஒரு லப்பர் பேண்டை போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க. ஒரு சாமி நம்பிக்கை இருந்துச்சுன்னா எடுத்து சாமி முன்னாடி வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு அப்புறம் அப்பா அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஈஸியாக வருங்க. டீச்சர்ஸையும் அதே மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்கை வாங்கிட்டு நான் இப்படி எழுதிட்டு வந்துட்டேன்னு அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு அப்புறம் வாங்க. எக்ஸாம் ஃபுல்லாக ஈஸியாக தான் வரும். எப்படி வந்திருக்கு எக்ஸாம் அப்படிங்கிறத எல்லா எக்ஸாமையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கொஸ்டின் பேப்பர் கையில் வாங்கினோன்னே உடனே பார்க்காதீங்க. உடனே பார்க்கறதுக்கு முன்னாடி கண்ணை மூடி நம்ம எல்லாம் படித்தது தான் வரும், நம்ம இவ்வளோ மார்க் எடுக்க போகிறோன்னு கண்ணை மூடி இமேஜின் பண்ணுங்க. அப்புறம் பயப்படாதீங்க. இது வந்து எனக்கு வந்து 10th வந்து எங்கள் இங்கிலீஷ் மிஸ் சொன்னாங்க. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு நம்ம படித்த கொஸ்டின்லாம் வரும். 1 மார்க்குக்கு வந்து எடுத்தோடனே டக்குன்னு ஆப்ஷன் டிக் பண்ணாதீங்க. ஏன்னா ஆப்ஷன் வந்து ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சின்னதாக இருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி பயப்படாதீங்க. எல்லாம் ஈஸியாக தான் வரும். எல்லாம் ஈஸியாக அழகாக பாஸ் ஆகிடலாம். சென்டமே எடுக்கலாம். Thank you for watching. Subscribe to our channel. Until நான் உங்கள் ரைசன் சோர்.